அண்மை செய்தி 234 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை நாளை தாவேக தலைவர் விஜய் வெளியிட உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 234 தொகுதிகளில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாளை தாவேக தலைவர் விஜய் வெளியிடுகிறார். தற்போது ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் 234 வேட்பாளர்களையும் தனியே அழைத்து நேர்காணல் நடத்தி வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை தாவேக வேட்பாளர் பட்டியலை அதன் தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார். இந்நிலையில் அது தொடர்பான ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. 234 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை நாளை தாவேக தலைவர் விஜய் வெளியிட இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், நாளை தாவேக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் தற்போது 234 வேட்பாளர்களையும் தனி அழைத்து நேர்காணல் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. 2020 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தாவேக தயாராகி உள்ளது. குறிப்பாக 234 தொகுதியும் வேட்பாளரை களம் இருக்கிறதுக்கான திட்டம் ஏற்கனவே இருந்த நிலையில ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 வேட்பாளர் என அந்த வேட்பாளரை தேர்வு செய்யும் பணி என்பது கடந்த ஒரு வார காலமாகவே நடைபெற்றது. அந்த வேட்பாளருடைய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அபிடவிட் முதல் கொண்டும் மாற்று வேட்பாளர்களையும் தயார் செய்யும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் அனைத்து வேட்பாளர், அதாவது 234 வேட்பாளரையும் தற்சமயம் தாவேகாவுடைய அதாவது தொழில்நுட்ப வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகத்துல தொடர்ந்து அவர்களுக்கான தனித்தனியே அழைத்து அவர்களை நேர்காணல் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவும் முன்னாள் அமைச்சரும் தாவேகாவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களும் தொடர்ந்து அந்த நேர்காணலை நடத்துவதற்கு நேர்காணலுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மிக முக்கியமாக தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கிறது, குறிப்பாக தொகுதியில் சவால்கள் என்ன, வாக்கு சதவீதம் எவ்வாறு உள்ளது, குறிப்பாக 1.5 கோடி தொண்டர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆப் மூலமா என்பது பார்க்க முடிகிறது. அந்த தரப்பில் பார்க்கும்போது உங்களுடைய தொகுதியிலும் எத்தனை இளம் வாக்காளர்கள் நம் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள், மேலும் பெண் வாக்காளர் எத்தனை இல்லார்கள், மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த நேர்காணல் நடைபெற்றுவதாகவும் தற்சமயம் நாளை தனியார் ஓட்டலில் மிக முக்கியமாக தாவேக விஜய் அவர்கள் அனைத்து வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த நேர்காணல் முடிந்து நேர்காணலுக்கு யாரெல்லாம் எதிர்க்கப்படுகிறாரோ அவருடைய பெயர் நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக தான் தற்சமயம் தொடர்ந்து அந்த நேர்காணல் நடைபெற்று நேர்காணல் நடக்கும் அலுவலகத்தில் மிக முக்கியமாக தாவேக விஜய் இருப்பதாகவும் நேர்காணலை குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா செங்கோட்டை மேற்கொண்டாலும் வந்தாலும் கூட அதை முழுமையாக தாவேக கண்காணித்து வருவதாகவும் கூட தற்சமயம் தகவல் வெளியா இருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.